Hi friends, welcome to Zero to Hero Family. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா SSC MTS 2023க்கான GKGS questions தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து இப்போ எழுத போறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா வந்து தமிழ் பீப்புளுக்கு வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகணும். அதுக்கு ஒரு GKGS வந்து நிறைய ஒரு மார்க் ஸ்கோர் பண்ற பட்சத்துல அவங்க நல்ல நிறைய பேர் போஸ்டிங் வாங்கணும். ஓகேவா, அதுக்காக ஒரு சின்ன ஒரு இது இந்த இதில் நம்ம பார்த்துட்டு வரோம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். வாங்க நீங்க பார்க்கலாம் அந்த வகையில. ஓகேவா, இது வந்து 2022 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்வரும் மசோதாக்களில் எது கைதிகளை அடையாளம் காணும் சட்டம் 1920 பதிலாக மாற்றப்பட்டதாகும் கேட்டிருக்காங்க. இது வந்து குற்றவியல் நடைமுறை மசோதா சொல்றாங்க. குற்றவியல் நடைமுறை தான் சொல்றாங்க. குற்றவியல் நடைமுறை மசோதா. நெக்ஸ்ட் குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு பருப்பொருள் தன் இயக்கத்தை மீண்டும் மீண்டும் தொடர்வது எனப்படும். அது ஆவர்த்தன இயக்கம் சொல்லுவாங்க. பீரியாடிக் மோஷன் சொல்லுவாங்க. அதுதான் குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு பருப்பொருள் தன் இயக்கத்தை மீண்டும் மீண்டும் தொடர்வது ஆவர்த்தன இயக்கம், பீரியாடிக் மோஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட், எந்த இந்திய இயக்கத்தில் இண்டிகோ தோட்டக்காரர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் 1917 முதலில் வெளிச்சத்தில் கொண்டு வரப்பட்டன? சம்பரான் சத்தியாகிரகம் தான். 2017 சம்பரான் சத்தியாகிரகம். நெக்ஸ்ட், நர்மதா நதி உதயமாகும் அமர்கண்டக் மலையானது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் இந்தியாவின் மகாராஷ்டிராவில் புகழ்பெற்ற திருவிழா வந்து குடிபட்வா. புத்த மத கட்டிடக்கலையிலான நினைவு சின்னங்களில் உள்ள பிரார்த்தனை கூடங்கள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதை சைத்திய கிரகங்கள் சொல்லி சொல்றாங்க. புத்த மத கட்டிடக்கலையில சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் உலக புகழ்பெற்ற சித்தார் மெஸ்ட்ரோ யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்தார் மெஸ்ட்ரோ யார் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், பங்கஜ் அத்வானி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆவார்? அது பில்லியர். இது வந்து பர்சனல் இருப்பாங்களா, ஒவ்வொரு பர்சனும் அவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க பர்சனாலிட்டியில வரும். அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கதகளி நடனம். இது வந்து ஃபெஸ்டிவல்ல கேட்டாங்க, டான்ஸ்ல கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் உருவானதுன்னு கேட்கறாங்க. கதகளி கேரளா. இப்ப டான்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவி காலம் எவ்வளவு? 6 வருஷம். இது பாலிட்டில இருந்து கேட்டது. ராஜ்யசபாவா இருக்கட்டும், லோக்சபாவா இருக்கட்டும், அதை வருடங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பதவி காலம், ஏஜ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ராக்ஸ் என்ற இடைக்கால வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு? ராக்ஸ்னா நடனம். ராக்ஸ்ன்றது நடனத்துடைய ஒரு வேடு. நெக்ஸ்ட், பின் வருபவர்களில் குச்சிப்புடி நடனத்துடன் தொடர்பு இல்லாதவர் யாரு? அதாவது பாப்புலரான பீப்புள் தான் கேள்வி கேட்கிறாங்க. குச்சிப்புடி தொடர்பு இல்லாதவர் யாரு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப இவங்க எல்லாமே குச்சிப்புடிக்கு தொடர்புடையவங்க. வை ஜெயந்தி ஹாஷி அவங்க, ராதா ரெட்டி, வெம்பட்டி, சின்ன சத்தியம், இவங்க எல்லாமே குச்சிப்புடிக்கு தொடர்புடையவங்க. ஓகேவா, குச்சிப்புடிக்கு தொடர்புடையவங்க இவங்க எல்லாம். இந்த இவர் வந்து கனக கந்தா, பேரா போர் பயன், இவங்க மட்டும்தான் கிடையாது. ஓகேவா, அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கு. அந்த பாப்புலரான பீப்புளும் அது என்ன டான்ஸ்ல இருக்காங்கன்றதும் கொஞ்சம் நீங்க பார்த்து வச்சுங்க. இது செகண்ட் கொஸ்டின் ஒரே ஷிப்ல 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், விளையாட்டு தொடர்பான திரைப்படமான அசார் 2016 பின்வரும் எந்த விளையாட்டை அடிப்படையாக கொண்டதாகும்? இது கிரிக்கெட் தான். அசார்ன்றது கிரிக்கெட் தான் தொடர்படுத்தி கொண்டு எடுத்திருக்காங்க. மூவி ரிலேட்டடாகவும் வரக்கூடியதுலயும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தாங்கள் சொல்றது ஹாக்கி, பிகில், இந்த மாதிரி இதுல வர்றது இல்லையா, அந்த மாதிரி பாப்புலரானது ஏதாவது இருந்தாலும் அதுவும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தத்தில் அதன் முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தை பின்வருவற்றில் எது? அதாவது சோசியலிஸ்ட் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. சம உடைமை தான் சொல்றாங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா விசிட் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க SSC ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கானதான். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட், முதலில் நகர்ப்புற குடியேற்றத்தில் 1 மில்லியன் மக்கள் தொகையை அடைந்த நகரம் டேஸ் ஆகும் அப்படின்னா லண்டன் தான். லண்டன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் 1956 இருந்த அனைத்து தனியார் துறை ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களும் இந்திய அரசாங்கத்தால் தேசியமயமாக்கப்பட்டதன் மூலம் நிறுவப்பட்டது எது?
அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுதான். நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா 2019 வந்திருந்தாங்க. அது அறிமுகப்படுத்திய இந்திய அமைச்சகம் எது அப்படின்னு இருக்கிறாங்க. அது உள்துறை அமைச்சகம் தான். ஓகே, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அப்பப்ப அந்த டைம்ல என்ன பாப்புலரான நடந்துகிட்டு இருக்கோ, அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கோ, அதுல இருந்து டைரக்டா கேட்டுருவாங்க, கொஸ்டின்ஸ் வந்துடும். பாருங்க தான். மீன்களுக்கு இதை வந்து 2 அறைகள் இருக்கு. மீன்களுக்கு வந்து 2 அறைகள் உள்ளது. இதை வந்து 2 அறைகள் இருக்கு. கோடை மாதங்களில் இந்தியாவின் வடக்கு பகுதியானது டேஸை கொண்டிருக்கும். காற்று அழுத்த வீழ்ச்சி இருக்கும். காற்று அழுத்த வீழ்ச்சி இருக்கும் வடக்கு பகுதியில. ஓகே, கோடை மாதத்துல வந்து நெக்ஸ்ட் சோழர் சேர பாண்டியர்கள் சாம்ராஜ்யர் பண்டைய இந்தியாவில் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்? அதுக்கு வந்து சிம்பிளா சொல்லுவாங்க, சங்க காலம் சொல்லுவாங்க. அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பின்வரும் புத்தகங்களில் முதலில் ராஜின் சுயசரிதை எது எழுதுறாங்க. இது அன்கார்டட் தான். இவங்க எழுதுனது, இவங்களை பத்தி எழுதக்கூடிய புத்தகம். இவங்க யாருன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டர். ஓகே, அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்க, கேப்டனா இருக்காங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் தங்க நாற்கரம் சாலை திட்டம் பின்னூர் எந்த நகரத்தை இணைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. போபால இணைக்க கிடையாது. தங்க நாற்கரம் சாலை திட்டம் வந்து போபால இணைக்க கிடையாது. நெக்ஸ்ட் டேஸ் என்பது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை மீண்டும் இதயத்திற்கு கொண்டு செல்லும் ரத்த நாளமாகும். நரம்புகள் மீன்ஸ் வென்ஸ். ஓகே, இந்த இதுல நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இது உங்களுக்கு நிச்சயமா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்தெந்த ஏரியா கேட்டுக்காக ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து காட்டும். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.